Hello friends, welcome back to my channel after a very long time. இன்னைக்கு இட்லி தோசைக்கான ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க கடலைப்பருப்பால் ஆன ஒரு சைட் டிஷ். இந்த சைட் டிஷ் வந்து எங்கள் அம்மாவோட பாட்டியோட ரெசிபி இது. ஸோ வாங்க நம்ம எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3/4 அழாக்கு கடலைப்பருப்பை 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, பட்டை, லவங்கம், சோம்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக பல்ஸ் வச்சு அரைச்சிக்கிறேன். அதில் வந்து பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மீதி பாதியை மிக்சிலே வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா மைய அரைச்சிக்கிறேன். மைய அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது வேறு ஒரு சின்ன ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகா நீங்கள் இன்னும் கூட 2 ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா வடைக்கு, அதில் வந்து நான் உப்பு போடுறேன், சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை அரிஞ்சு அதில் போடுறேன். போட்டு இது வடையாக சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் நான் கடலைப்பருப்பு கலவையை வந்து குட்டி குட்டி வடையாக வந்து போட்டு எடுக்க போகிறேன். வடை ரொம்ப செவந்த வேண்டாம், பாதி செவந்தால் போதும். இது நம்ம வந்து அந்த குழம்புல போட போகிறோம். ஸோ இப்போ நான் வடையை எடுத்துடுறேன். இப்போ அதே கடாயில் எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சோம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு மீதி இருக்கிற வெங்காயம், அதாவது 1.5 வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை அரைச்சதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு கலவையை இதில் ஊற்ற போகிறோம். கடலைப்பருப்பு கலவை ஊற்றுனதுக்கப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்மில் வச்சு நம்ம கிளற போகிறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்ட்டு, ஒரு மாதிரி செமி லிக்விட் மாதிரி வந்துடும். இப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து கலரணும், பிகாஸ் அடிப்பிடிக்கும். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா கலரிக்கலாம். நல்லா அது கொதி வந்த உடனே நான் இப்போது வடையை வந்து சுட்டெடுத்த வடையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சிம்மில் வச்சே நான் கலர்றேன். நல்லா கொதிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கலாம். பட் என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சது. டேஸ்டியான ஒரு வடை குழம்பு ரெடி இட்லி தோசைக்கு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.